காய்ஸ் வந்தாச்சு பீச்சுக்கு. காய்ஸ், நான் உங்கள் பீஸில் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி தான் ஆக்சுவலாக வந்து போகிறோம். சென்னை டு பாண்டி தான். ஆக்சுவலாக மிட் நைட் ஒரு 1:30 கிட்ட ஆகுது. நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான் காய்ஸ், கிளம்ப வேண்டிதான். நைட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் பாதியாக கண்டினியூ பண்ணி போடுறேன். காய்ஸ் ஆக்சுவலாக மார்னிங் 3:30 ஆகுது. ஆக்சுவலாக மார்னிங் மிட் நைட் 3:30 ஆகுது. பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம். அரௌண்ட் ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ரோடு செம நாஸ்டி கைஸ். லைட் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த நேரம்னு பார்த்து என் வண்டியிலும் லைட்டு சொதப்பிடுச்சு ஃபுல்லாகவே. நம்மளோட க்ரூமேட்டோட லைட்ஸை வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக ஓட்டிகிட்டு இருக்கோம். இதுவும் நல்லா தான் இருக்கு கைஸ். இருட்டில் அமைதியாக நம்மளும் நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் மட்டும்தான் அது மாதிரி கேட்டுட்டு போகிறது ஜாலியாகவே இருக்கு. ஆக்சுவலாக ப்ராப்பரான இங்கே லைட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக 30 ஸ்பீட் ஜோன் தான் ஆக்சுவலாக இங்கே போட்டிருக்காங்களே. ஆக்சுவலாக இங்கே ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆஃப் க்ளோஸ்டாகவே இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தாச்சு. பாருங்க கைஸ், செம்ம நாஸ்டியாக வருது பஸ்ஸு எல்லாமே. ஆக்சுவலாக இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் சைட்லேருந்து காமிச்சிச்சு. ஆக்சுவலாக மேப்பில் கல்பாக்கத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் எடுத்து ஒரு டீ பிரேக் ஆக்சுவலாக எடுத்தோம். அங்கேருந்து அப்படி இப்போ திருப்பி கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கோம். 63 கிலோமீட்டர் காட்டுது. 1 hour 9 minutes காட்டுது. பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு மார்னிங் ஒரு 4:30 4 o'clock அதான் மேக்ஸிமம் ஒரு 5 போய் ரீச் ஆனால் எங்களுக்கு போதும். அப்படியே போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு பீச்சில் பாண்டிச்சேரி டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் போகணும். பசங்க அதுக்குள்ள லைட்டாக டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க. இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். ஆக்சுவலாக ஃபைனலாக வந்தாச்சு பாண்டிச்சேரிக்கு. 5:30 ஆகுது. நைட்டு ஒரு 2 o'clock கிட்ட கிளம்பி நம்ம 5:30 கிட்ட வந்திருக்கோம். பொறுமையாக தான் வந்தோம். நல்லா லைட்டு வர மட்டும் ரோட்டில் லைட் இல்லை, என் வண்டியிலும் லைட் இல்லை. அதனால் பொறுமையாக வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. வந்தாச்சு. ஓகே கைஸ், காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூம் எடுக்கலான்னு பசங்க பிளான் போட்டிருக்கோம். பார்த்துட்டு அடுத்து என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இதுதான் கைஸ் பாண்டிச்சேரி வியூ, பார்த்துக்கோங்க கைஸ். சிக்கமாக பாண்டிக்குள்ளே என்ட்ரானோடனே மழை தூத்தல் போட ஆரம்பிச்சிச்சு மார்னிங் டைமில். அதுவும் ஒருத்த ஃபோன் பேசினே வண்டி ஓட்டுறானுங்கடா. இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி உள்ள வந்துட்டோம். பாரடைஸ் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா போயிட்டு இருக்கும் போதே மழை வேலையை காட்டுறாங்க காலங்காத்தால. சன்ரைஸ் பார்க்க போலாம் பார்த்தா அந்த சன்ரைஸே வராது போல இருக்கு காய்ச்சேரிக்கு. முடிச்சு விட்டாங்க நம்மள. வாங்க, இப்படிதான் வரணும் அங்கிள். என்னடா கதை? 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. வா போடா, ரொம்ப பெஞ்சா நின்னலாம். கைஸ், கிளைமேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் நாங்க வரும்போதுதான் இப்படி பெய்யணுமா தாத்தா? ஆடுனா ஸ்பீக்கர் ஆடாது, எவ்வளவு சவுண்டா வச்சுக்கலாம். கைஸ் 10 minutes 12 minutes காட்டுது. சீக்கிரமா போயிட்டோம் மழை பெய்யறதுக்குள்ள அப்படின்னா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் போய் ரூம் வேலை தேடணும் காய்ஸ். ரூம் எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இன்னைக்கு 1 day ஃபுல்லாக பாண்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாண்டி டு செஞ்சி அப்படியே கிளம்புறோம். 2 days வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். கைஸ், மழையா இருக்கு, நிக்கலான்னு சொல்லியிருக்கானுங்க. மழை தூத்தல் தான் போடுது. போன ஆண்டு முடிவு எடுத்திருக்கோம். திருப்பியும் ஆனால்
போகிற லைட்டாக ஸ்பீடுக்கே வந்து மழை ஸ்பீடாக போயிடுற மாதிரி இருக்குது. நின்று போக வேண்டியதாக இருக்குது. காய்ஸ், உங்களுக்காக தான் அந்த வியூ பார்த்துக்கோங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சன்செட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக சன்செட் இல்லை, சன்ரைஸ் ஆகணும். சன்ரைஸே ஆகலை. எங்கடா சன்னு லீவ் போட்டு தூங்கிடுச்சான்னு தெரில. வீட்டில் தெரியுதா? கீழே பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போட்டில். நைஸ் வியூ காஸ், நைஸ் வியூ. பயங்கரமாக இருக்கு. இன்னும் கிளைமேட் கொஞ்சம் சன்னியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். சின்ன அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது இதுவும். கைஸ், இது தெரிஞ்சு ப்ரைவேட் போட்டிங் இடம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது அப்படிதான் நினைக்கிறேன். எப்படியோ காஸ்ட்லியாக தான் இருக்கும், போக முடியாது. வந்தோமா சுற்றி பார்த்தோம். அதை போட்டுருக்கு பாருங்க, அட்வென்ச்சர் பார்க். ஒன்றும் ரூம் வேற எடுக்கல காய்ஸ், அது வேற ஒரு தலைவலி. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரூம் விஷயத்துல தான் நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ண டைப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரூம் வந்து அதாவது காலி பண்ணிட்டு போகும்போது திருப்பி அதே அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அது வந்து அட்வான்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறவங்கன்ற மாதிரி சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர். ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம முன்னாடியே பேசணும் அவங்ககிட்ட, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே தர முடியாது, சிங்கிள் பேமெண்ட்னா இதானே, இதுக்கப்புறம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம சொல்லிடணும். நம்ம அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. ரெசார்ட் புக் பண்ணலான்னு பார்த்தா இப்போ ரெட்டுக்கு 800 to அந்த மாதிரி வருது. 1 டேக்கு 800 கொடுக்கணுமான்ற மாதிரி ஒரு தாட் தான். அதனாலேயே நார்மலாகவே பார்க்கலான்ட்டு தான் முடிவு எடுத்துருக்கோம். 3.7 கிலோமீட்டர் தான் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒரு 3 மணி நேரமா நம்ம R15 நண்பர் பறக்கிறாரு. இப்படிதான் இண்டிகேட்டர் போடாம வரணும். சூப்பர், மஜாவா ஓட்டார் அங்கிள். இங்க ஒரு பாட்டி, தாத்தா பாட்டி பாத்தீங்களா, கப்புள்ஸா நம்மள வந்து வச்சு செய்ய பாக்குறாங்க. அவரும் நானா கொடுப்பாரு, இவரும் நானா. நம்மளை கழுவி ஊத்துறானுங்க. நம்ம ஆக்சுவலா அந்த ரைட் எடுக்கணும். இல்ல மாத்தி வந்தாச்சு, நம்ம மேலதான் தப்பு. கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம இட்டன் பீச் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்து ஒரு ஸ்பாட் ஒன்று போயிட்டுருக்கோம். அது வந்து நேம் ஆக்சுவலாக பேரடைஸ் பீச்னு சொன்னாங்க. கைஸ், வந்தாச்சு பீச்சுக்கு. கைஸ், வியூ பாருங்க. வந்து மீன் பிடிக்கிறாங்க. உமால பாட்டு மஜாவா வீடியோல அல்லனாதான் தெரியல. ஓகே காய்ஸ், இங்கே என்ன கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன்.